ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இறால் உரிக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கைஸ். இல்லை நான் இப்போ நாளே உரிச்சிருக்கேன். இயர் ஃபயர்னு ஒன்று இருக்கு ராஜா, அதாண்டா வாங்கணும்னா இங்கே இருக்கு. இந்த இருக்கு, அது எடுத்துக்கலாம். எவ்வளோ சதவீதம் போடணும்? இதுதானே பிச்சு போடணும். அந்த இங்கே ஒன்று இருக்கும், அது கஷ்டம் இருக்க. எங்கண்ணா இருக்கு? இன்னொரு போய் ஸ்கூல் படிக்கும்போது அப்படியே எதுவும் கிடையாது, இது அப்படியே சமைச்சு எடுத்து வந்துடுவாங்க. சாப்பிடும்போது தோல் உரிப்பாங்க. எப்பயுமே வாழெல்லாம் போட்டு செய்கிறாங்க. அதில் உள்ள எடுப்பா ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கடந்துட்டு போகுது. எதுவுமே நான் எடுக்கலை. அந்த இது உள்ளே ஓடிடுமா அப்புறம் கசக்குண்டா, அவ்வளோதானே, வேற ஒன்றும் வேணாம். மண்டை ஒன்று கொடுங்க. மண்டையை போட்டு தனியாக குழம்பு வச்சிடலாமா? அங்கே இதில் அப்படியே தானே போட்டு இருப்பாங்க. அதை தான் நானும் இங்கே ஒரு போய் அப்படி தான் ஸ்கூல் படிக்கும்போது கொண்டு வருவான். இப்பயுமே அப்படி தானே செய்கிறாங்க. வேலை மிச்சம் தானே, சாப்பிடும்போது உரிச்சி சாப்பிடு, உரிச்சாதான் நீ சாப்பிடணும். அதெல்லாம் வந்து நம்ம போடுவோம். ஜெயா டைம் ஆயிடும். ஜெயா இருக்கு, இதெல்லாம் எடுத்தோம்னா அதான் விட்டுருங்க. எடுத்து விட்ருங்க. ஏன் வரவு மாட்டேங்குது. அஞ்சலையை காமிக்கையா மீன் இருக்கா? வேணா அங்கே போடுங்க. இங்கே ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணாதுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுங்க, உரிச்சு போடுங்க. பண்ணாதுடா, அது உரிச்சு போடுங்க, உரிச்சு போடுங்க. நண்டை போடவா? அன்னைக்கு ஒரு 2 போய் வாங்கிட்டு போனார். 2 தான் நான் கடையிலேருந்து வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொடுத்துட முடியாமல் கரெக்டாக வர நல்லா உரிச்சு தெரிஞ்ச எப்போ எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ எடுத்தேன் இல்லை, நான் போயிட்டு போகுது. நான் ஃபேஸ் வீடியோவே சும்மா உட்காந்துருக்கேன், அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. 60 வயசு வந்துருக்கா சும்மா போட்டது. ஒரு 2000 வயசு 3000 வயசு இருந்துச்சுன்னா நாளைக்கு நைட்டு புடவை எடுத்துரும். ஒரு கை தான் இருக்குது, எடுக்க வரலாம் தான் நினச்சேன். சரி, இது ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக முடிச்சிடுவோம். தான் ஃபோன் வாங்குறதுக்கு கோபுரம் அந்த மாதிரி வாங்கிடலாமாடா? பிரச்சனையே இல்லை, வச்சுட்டோம்னா 10 நிமிஷத்துக்கு அது பாட்டு ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துடும். அது எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அதை தான் நான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து வீடியோ தான் எடுக்கிறோம், வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்களே நீ பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். மீனை வாங்கியிருக்கா? கஷ்டம்தான். நான் வந்து உரிக்கிறேன். அந்த ஜியா உட்காந்து இது பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு எனக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்தாலும் ஒரு 20 வீடியோ எடுக்கலாம். சமைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாலே. இதுக்கு தனி ஃபோன் வச்சுக்கண்டா, நம்ம எந்த வீடியோ போடுறோம் போடலை அது தெரிய மாட்டேங்குது. ம் 10 நிமிஷம் வேணும். இங்கே எப்படி இருந்தாலும் அவன் இதுதான் பார்க்கணும் போகிறான்.
ஆ எங்க 5 நிமிஷம் ஓடி இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன். சும்மா நண்டை மட்டும் எடுத்துக்குவேன். ஒருக்கே வர முடியாது. ஒன்று எடுத்து இந்த வேலையெல்லாம் தெரியுதுல, ஒவ்வொரு வேலை பார்க்குறாள்ல அவளுக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஈஸி ஆகிடுச்சிடா ராஜா. இப்போ இந்த கேக்கு தயாரிக்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தயாரிக்கிறாள், சமையல் டெய்லியும் பண்ணுறாள் இருக்குல்லடா, அவளுக்கெல்லாம் ஈஸியான வேலையாக போச்சு. கேமரா மட்டும் வச்சு எடுக்கிற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவங்க டெய்லி வேலையே அதானே, அதை தான் அது பிரச்சனையாக போச்சு. இப்போ நீயே தையல் எடுத்து போட்டுக்கிட்டு நீட்டாக அவனை கொண்டு போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. யோகா சுந்தரம் கூப்பிடவா சமைக்க? எஸ், டெய்லியும் அவங்க தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. எப்படி ஹெல்த்தாக வரும்டா ஒரே அதுக்குன்னு ஒரு கத்திலாம் இருக்குங்க. இது லைட்டாக கட் பண்ணிட்டு எடுத்து விட்டா போதும். நமக்கு டைம் இல்லை அதெல்லாம் எடுக்கணும். அது அப்படியே போட்டு குழம்பு மாதிரி வச்சுருவாங்கடா, தாளிச்சது மாதிரி கெட்டியான குழம்பு மாதிரி. அதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க. நானே அப்படியே தான் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அதை பிச்சுட்டு சாப்பிடுவாங்க. ரேட்டு கூடாங்க, இறால்னு எடுத்து விட மாட்டாங்க சாப்பிட. எடுத்தோம்னா கணக்கில் எழுதிடுவாங்க. தெரியாமல் எடுத்துக்குவாங்க. ஓனர் வாட்டி பார்த்துட்டான். என்ன நான் அப்போ தான் போயிட்டு வந்தேன், அவ்வளோ மீன் இறால் இருந்துச்சு. திரும்பி வரும்போது என்ன காணும் அப்படின்ட்டு அவ்வளோ போச்சு. 9:45. மேலே உள்ள ஒரு கீழே உள்ள வர மாட்டேங்குதா? வயிற்றுக்கு அங்கிட்டு உள்ள வர மாட்டேங்குது. கோழி தூக்கிட்டு போகாது சார், வேகமாக முடியாது. ஹை ஹை சார் ஹை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் படுத்து தூங்கிறான்டா ஐயா சாப்பிட்டு. இப்போ எடுத்தது கரெக்டு. சரியான முறையில் இறால் உரிப்பது எப்படி, இதுதான் வந்து டைட்டில்.
வீடியோ போட்டு வீஸ் போயிடுச்சு வச்சுக்கவே பார்த்தா எனக்கு என்னடா உரிக்கிறியே. ஆனால் இதெல்லாம் எவனும் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், போயிட்டே இருப்பேன். சீரியல் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவார். அந்த இதில் எடுத்து கிராஃபை பார்த்தோன்னு வச்சுக்க, அந்த சீரியல் டைம் வரைக்கும் தான் இருக்கும். கஷ்டம்தான். அந்த நண்டர் ஐயா